டாபிக்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லா யூபிஎஸ்சி ஃப்ரெஷர்ஸ்க்கும் இந்த இயர் எக்ஸாம் தான் போகிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே மைண்டில் டாப்பர் ஆகணும், இந்த ஃபைனல் ரிசல்ட் நம்ம பேர் வரும்னு ஆசைப்படுவாங்க. பட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹூ இஸ் டாப்பர், யார் நிறைய படிக்கிறாங்களோ அவங்களால தான் டாப்பர் ஆகிட முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா தப்பு. யாருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமில் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால டாப்பர் ஆக முடியும். அப்போ டாப்பரோட மெயின் ஸ்ட்ராட்டஜியே நிறைய படிக்கிறது கிடையாது, அனலைஸ் பண்ணி யூபிஎஸ்சிக்கு எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு அவங்களை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது. அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி ஈஸியாக பாஸ் பண்ணிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன சொல்கிற புரிஞ்சுதா? நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 1 இயர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷனில் 365 நாளும் ஒரே நாள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. எழுத போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 100 டேஸ் இருக்கும்ல, லாஸ்ட் 100 டேஸ் லாஸ்ட் ஒரு 130 நாள், இந்த லாஸ்ட் 100 நாள் 130 நாள்ன்றது கோல்டன் டேஸ். என்ன ரீசன்? யூபிஎஸ்சியோட சிலபஸ் பயங்கர வாஸ்ட், நிறைய சிலபஸ் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ ஜென்ரலாகவே நீங்கள் கடைசி ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துல என்ன படிக்கிறீங்களோ அது ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ஞாபகம் இருக்கும். கரெக்டாக? அப்போ டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? லாஸ்ட் 100 டேஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அந்த லாஸ்ட் 100 டேஸில் எதை படிக்கணுன்றது தெளிவாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு புக் எடுத்திங்கன்னா அந்த புக்கில் ஒரு 300 பேஜ் இருக்குன்னா 300 பேஜ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 300 பேஜ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ ஹை ஈல்டிங் டாபிக்ஸோ அதை இந்த 100 நாளில் கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி ரீடெஸ்ட் எழுதினா தான் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு தேவையான மார்க் ஈஸியாக வரும். ப்ராஜெக்ட் பொறுத்தல. ஏன்னா மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது, லாஸ்ட் 100 டேஸில் நான் பாலிட்டி லட்சுமிக்கு அதை முடிக்க போகிறேன், 2 வீக்ஸ் டார்கெட்டு, லட்சுமிக்கு அதை நாளாக பிரித்து முடிக்க போகிறேன் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த புக்கை முடிக்கிறது விஷயம் கிடையாது. அகைன் சொல்கிறேன், உங்களோட டெய்லி ஷெடியூலில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு 4 to 5 hours படிக்கிறது ஓகே, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, கிராஸ் செக்ஷனல் ரீடிங் பண்ணுங்கள். அதாவது லாஸ்ட் 100 டேஸில் எந்த டாப்பிக்கில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours அலோகேட் பண்ணுங்கள். அந்த 2 to 3 hours படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் போகிற மாதிரி ஒரு செஷனை உருவாக்குங்க. ஓரளவுக்கு புரியுதுல? ஸோ ஹூ இஸ் டாப்பர், எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கை அவங்களால எக்ஸாமில் எழுதும்போது ஞாபகம் வச்சுக்க முடியுது, ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்ண முடியுதுன்னா உங்களாலையும் டாப்பர் ஆகிட முடியும். அப்போ எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிக்கிறது முக்கியம், அந்த டாபிக் ரிவிஷன் பண்ணுறது முக்கியம், அது எக்ஸாமில் ஞாபகம் வர்றது முக்கியம். ஸோ இந்த ரோலை இந்த ப்ராசஸை லாஸ்ட் 100 டேஸில் பண்ணுங்க. அப்போ இதுக்கு தான் எது யூஸ் ஆகுது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டா எல்லா மைக்ரோ டாபிக்ஸ் முக்கியமான ஏரியாஸ் தெரிஞ்சிடும். அந்த ஏரியாஸ் என்ன பண்ணலாம், லிஸ்ட் பண்ணி வாரத்துக்கு இல்லை 10 டேஸ்க்கு 10 டாபிக், ஃபர்ஸ்ட் முக்கிய 10 டாபிக் என்ன சூஸ் பண்ணி அந்த 10 டாபிக் ஃபஸ்ட்டு முடிங்க, அதை டெஸ்ட் எழுதுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராங் ஆகிட்டீங்களா, அடுத்த 10 டாபிக். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் போகிறது ஒன்று, சாப்டர் வைஸ் போகிறது ஒன்று, ஹை ஈல்டிங் டாபிக்ஸாக போகிறது ஒன்று. ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எக்ஸாம் ஆரம்பிக்க போதுன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்க போதுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா அகாடமியுமே சொல்கிற 10 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ என்னோட கன்சர்ன் என்ன, பிராக்டிஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியாமல் இருக்கக்கூடாது. நான் அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த 10 டாபிக் படிச்சிட்டிங்களா, இந்தியா முழுக்க எல்லா சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டும் படிச்சிருவாங்க, எல்லா ஸ்டாஃப் சொல்கிறது. ஸோ உங்களுக்கு நான் அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன், உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை தான் ஷேர் பண்ணுறத தவிர புதுசு கிடையாது. ஓகே, ஸோ தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டாப் 10 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாலிட்டி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சாப்டரை கண்டிப்பாக முடிச்சிருங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக இதான் டஃபஸ்ட் சொல்லுவீங்க, நிறைய ஆக்ட்ஸ்லாம் வரும். பட் அட்லீஸ்ட் எவ்ரி இயர் இல்லை 1 year விட்டு 1 year எல்லா ப்ரிலிம்ஸ்லையும் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடுது. ஸோ இதை முடிச்சா மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் கரெக்டாக வாங்குறது வாய்ப்பு உண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக படிங்க. அண்ட் இந்த டாபிக்னு தனியாக என்ன பண்ணுங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே மைண்டில் இருக்கான்னு ரிவிஷன் பண்ணி. இது ஒன்று. ரெண்டாவது, பார்லிமெண்ட்லாம் தெரியுதுல்ல. ஆக்சுவலாக இந்த டாபிக் பெருசு தான், நிறைய பில்ஸ் வரும், மோஷன்ஸ் வரும், ரிசர்வேஷன்ஸ் வரும். பட் டைம் எடுத்து முடியும், வருது. ஸோ பாலிட்டி எடுத்தால் ஃபர்ஸ்ட் 2 டாபிக் முடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் லிஸ்ட் பண்ண முடியும். பட் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ப்ரையாரிட்டி முக்கியம். பாலிட்டியில் 3வது டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஜியோகிராஃபியில் ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். பட் அதை தான் ஃபஸ்ட் முடிக்கணும் டாபிக் வைஸ். நெக்ஸ்ட் எக்கனாமியில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆர்பிஐயும் அவங்களோட மானிட்டரி பாலிசி டூல்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, மணி சப்ளை குறைக்கிறது, அதிகமாக்குறது, வட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், கான்ட்ராக்ஷனரி பாலிசி, டியர் மணி பாலிசி, சீப் மணி பாலிசி எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஜியோகிராஃபியில் 3 பிரிச்சுக்கலாம். ஒன்று ஜியோமார்ஃபாலஜி, இன்னொன்று கிளைமேட்டாலஜி, இன்னொன்று ஓஷனோகிராஃபி. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓஷனோகிராஃபியில் வார்ம் கரண்ட்ஸு, கோல்டு கரண்ட்ஸு, அந்த டாபிக் முக்கியமாக எல்னினோ, லானினா இதனை பார்த்தோம். இந்த வருஷத்துல குளோபல் ஹீட் அதிகமாக இருக்கிற காரணமே யாரு? எல்னினோ ஒரு காரணம் இல்லை. ஸோ எல்னினோ ப்ராசஸ் கேட்பாங்க, லானினா கேட்பாங்க, அப்புறம் என்சோ கேட்பாங்க. இந்த டாப்பிக்கை முடிச்சிடணும். ஓஷனோகிராஃபியில் ஜியோமார்ஃபாலஜியில் நமக்கு தெரியும் கிளைமேட் சேஞ்ச்னால டிசாஸ்டர் அதிகமாக நடந்து இருக்குல்ல. பட் டிசாஸ்டர் படிக்கணும், எர்த் குவாக், லேண்ட் ஸ்லைடு. அண்ட் இது கூட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் முன்னாடி இருக்கும்ல யூனிவர்ஸில், அதில் சன் பற்றி படிச்சுங்க. ஏன்னா சன்னோட லேயர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறோம்ல, நல்லா சன்னை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஓரளவுக்கு புரியுதுல? ஸோ அது கண்டிப்பாக முடிச்சிடணும். கிளைமேட்டாலஜியில் மழை அதிகமாக வருது. ஸோ ஹியூமிடிட்டி, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி,
சைக்ளோனு, அப்புறம் ஜெட் ஸ்ட்ரீம் வரும்ல, ஜெட் ஸ்ட்ரீம், அந்த ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜியோகிராஃபியில். ஸோ ஜியோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் லெவலாக இந்த மைக்ரோ டாப்பிக்கை முடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸில் ஆஸ் யூஷுவல் ஜீன் எடிட்டிங், பயோடெக்னாலஜி இருக்குல்ல, இது ஒன்று. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்பேஸ் அப்டேட் இருக்குல்ல, ரீசெண்டாவோட இஸ்ரோ மிஷன்ஸ், PSLV, GSLV அண்ட் சேம் என்விரான்மெண்ட்டில் பொல்யூட்டன்ஸ், இந்த ஏரியா முடிக்கணும். அதை ஃபர்ஸ்ட் முக்கியம் முடிக்க வேண்டியது. என்விரான்மெண்ட் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா பயோடெக்னாலஜியில் இருக்கிற ஜீன் எடிட்டிங் டூல்ஸ், ஜீன்ஸ் பற்றியான பேசிக்ஸ், அது சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆனுவல் கம்ப்ளீஷன் இருக்குல்ல, அதில் என்விரான்மெண்ட்டில் பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் அப்டேட் பண்ணுறது. சேம் தான் என்விரான்மெண்ட்டும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பொல்யூட்டன்ஸ், அதோட பேசிக்ஸ், அது சரி பண்ணுற கன்வென்ஷன்ஸ், இதை முடிக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்ல ஸ்பேஸ் முக்கியம். ஏன்னா ஸ்பேஸ்ல அச்சீவ்மெண்ட் நடந்திருக்குல்ல, இந்த மிஷன் அதை படிச்சுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாலிட்டி பார்த்தோமா, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பார்க்கல, இது கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்க வேண்டியது. இந்த வருஷம் வந்த முக்கியமான ஆர்கனைசேஷன் என்ன, அதோட பேசிக்ஸ் பிளஸ் மேப்பிங், அதாவது எந்தெந்த ஏரியா கேட்பாங்கல்ல, ரீசெண்டாக வந்த நியூஸ்ல வந்து மேப்பிங் கேட்பாங்கல்ல, இது எல்லாமே ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி சீன் நியூஸ் இருக்குல்ல, நம்ம இந்த பிளேசஸ், இது வந்து யூடியூப் வீடியோ தான் பார்க்கணும். ரீசென்ட் பிளேசஸ் இன் நியூஸ் UPSC அடிக்கும், நிறைய ஷார்ட்ஸ் வரும், வீடியோஸ் வரும், கம்பலேஷன் வரும், கண்டிப்பாக ஒரு கம்பலேஷன் வரும். அந்த வீடியோ பார்த்துருக்கு, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 7-8 டாபிக் சொல்லி நினைக்கிறேன். இதை முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 10 days போதும். நீங்கள் 100 நாள் படிக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 daysல இந்த டாபிக் முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்த 10 to 12 daysக்கு அப்புறம் இன்னொரு ஒரு 10 டாபிக் ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு 10 டாபிக் போடுறேன், சப்ஜெக்ட் வைஸ் போடுறேன். ஸோ பாலிட்டியில் 2 டாபிக் பார்த்தோமா, இது ஃபர்ஸ்ட் முக்கியம் லெவல், இதை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒரு 5 டாபிக் 6 டாபிக் படிக்கணும்னா ப்ரையாரிட்டி அதை படிக்கலாம். எக்கனாமியில் மானிட்டரி பாலிசி ஃபர்ஸ்ட் லெவல் படிச்சாச்சு. அடுத்த லெவல் படிக்கணும்னா எதை படிக்கலாம்? லாஜிக் புரியுதா? எக்கனாமியில் 10 டாபிக் படிச்சிட முடியும். படிக்கிறது அது கிடையாது. எந்த டாபிக் எடுத்தா கான்செப்ஷன் ஸ்ட்ராங் ஆகுறது, அப்புறம் புக்கில் படிக்கிறது, அப்புறம் டெஸ்ட் எழுதுறது, அந்த டாபிக்கோட ரீடெஸ்ட் எழுதுறது, அதில் ஃபுல்லாக கரெக்ட் வாங்குறதுக்கு நான் ரீடெஸ்ட் எழுதி இருக்கிறது. லாஜிக் புரிஞ்சா? எக்கனாமியோட எல்லா சாப்டரையும் ரீடெஸ்ட் பார்த்து எழுத முடியாது. முக்கியமான டாபிக் மட்டும் சூஸ் பண்ணி அதை பார்த்து ரீடெஸ்ட் பண்ணால் டைமும் சேவ் ஆகும்ல, அதை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் ஒரு 10 டாபிக்ஸ் இல்லை 7 டாபிக் என்ன பண்ணலாம், லிஸ்ட் பண்ணி அதை முடிச்சிடலாம்.